ஒரு ஈவினிங் ரொட்டீன் பார்த்துடலாமா? நேற்று ஈவினிங் போல் ப்ரௌனி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எக்லெஸில் தான் பண்ணியிருந்தேன். இது கூடவே வால்நட், டார்க் சாக்லேட்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுமே கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். இங்கே நான் ரொம்ப நாளாகவே ப்ரௌனி ட்ரே வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், கிடைக்கவே இல்லை. அதுவும் சோகார்லேயே ஒரு 4-5 ஷாப் கிட்டே விசிட் பண்ணியாச்சு. ஷாப்பிங் போனாலே மெயினாக பார்க்குறது அந்த ப்ரௌனி ட்ரே தான். நல்ல ஒரு ஷார்ப் எட்ஜஸாக நல்லா ஹைட்டாக இருக்க மாதிரி இங்கே வந்து அவைலபிளாக இருக்காது. நம்ம நார்மலாக அந்த ஸ்வீட்ஸ்க்கெலாம் பண்ணுற மாதிரி அந்த கார்னர்லாம் கொஞ்சம் வளைஞ்சு ஹைட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். என்கிட்டையும் அந்த மாதிரி ஒரு ட்ரே தான் இருக்குது. அதில் தான் வந்து நானும் பேக் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இதை விட கொஞ்சம் பெரிய ட்ரே இருக்குது, அது ரொம்பவே பெருசாக இருக்கும். அதில் வச்சோன்னா ரொம்ப ஃப்ளாட் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் இதிலே வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டுமே நல்லா வந்து ஹைட் வந்துருந்தது. ப்ரௌனியுமே பேட்டர் எதுவும் வெளியே வராமல் அவ்வளோ சூப்பராக எக்லெஸில் பண்ணதுனே சொல்ல முடியாது, அவ்வளோ ஃபஜ்ஜியாக சூப்பராக இருந்தது. நான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலையில் வந்து எல்லாருமே வந்து வெக்கேஷன் கிளம்பியிருப்பாங்க. இப்போவே நிறைய பேர் வந்து ஊருக்கு வந்து போயாச்சு, இப்போவும் கிளம்பிட்டு இருப்பாங்க. நேற்று நம்ம பக்கத்து வீட்லேயும் ஊருக்கு கிளம்பியிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரிட்ஜில் உள்ள ஐட்டம்ஸ் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், பால், தயிர்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊர் சைடு பிரியாணி வந்து லாஸ்ட் வீக் பண்ணுறப்ப எங்கள் ஹவுஸ் ஓனருக்கு ட்ரை பண்ணி பார்க்கட்டும், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கட்டும்னு சொல்லிட்டு அதையுமே கொடுத்துருந்தேன். அந்த பிளேட்டை ரிட்டன் கொடுக்குறப்ப அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச பப்பாளி, மாம்பழம், அது போக நாட்டுக்கோழி முட்டை, அதுக்கப்புறம் டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.